right meaning of written representation, how it is used as audit evidence. ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் யார் கொடுப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஆடிட்டரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் சர்வீஸ் பண்ணித்தரேன்னு சொல்லி கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டு கைப்பட எழுதி கொடுக்கறது யாருக்கு? ஆடிட்டருக்கு கொடுக்குறது. ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்னா என்ன, எப்படி அது வந்து ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் ஆகுது, இதுதான் கேள்வி. ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்னா என்ன, அது எப்படி ஆடிட் எவிடன்ஸ்க்கு யூஸ் ஆகுது? ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இஸ் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பை, கரெக்டாக, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பை மேனேஜ்மெண்ட் ப்ரொவைடட் டு த ஆடிட்டர் டு கன்ஃபார்ம் certain matters ஆர் டு சப்போர்ட் அதர் ஆடிட் எவிடன்ஸ். அவ்வளோதான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். என்னென்னு கேட்டுங்க, ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்னா மேனேஜ்மெண்ட்டு ரிட்டனில் எழுதி கொடுக்கறது தான். எதுக்காக அப்படின்னா, சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அல்லது நம்மளோட ஆடிட் எவிடன்ஸை ஒரு பூஸ்ட்டு, ஒரு சப்போர்ட்டு கொடுக்கறதுக்காக மேனேஜ்மெண்ட்டிலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறது தான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கண்டெக்ஸ்ட் do not include financial statement, the assertion therein are supporting book and record. அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ளே இருக்காது. அப்படியா? நம்ம do not include financial statement, do not ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்காது, ஏதோ இருக்காது, ஆனால் அதோ அசர்ஷன், அவ்வளோதான். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அஸ் ஆடிட் எவிடன்ஸ். எப்போ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் ஆகுது? ஆடிட் எவிடன்ஸ் இஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் யூஸ்டு பை த ஆடிட்டர் in arriving at a conclusion on which the audit opinion is based. Audit evidence is all the information used by the auditor. Audit evidence என்றது என்னன்னா, is all the information used by the auditor arriving at the conclusion on which the audit opinion is based. Written representations are necessary information the auditor requires in connections with the audit of entity's financial statement. Accordingly, similar to response to inquiries, written representations are audit evidence. Written representation as audit evidence. Written representation as audit evidence. Audit evidence is all the information used by the auditor. Audit evidence அப்படின்னா all information used by the auditor arriving at conclusion on which audit opinion based. ஆடிட் எவிடன்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு? ஆடிட் எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸ் எதுக்குன்னா நம்ம ஒப்பீனியன் கொடுக்கணும், அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுற ஒரு டாக்குமெண்ட்டு, அதை தான் ஆடிட் எவிடன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு. அப்போ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் நெசசரி இன்ஃபர்மேஷன் தட் ஆடிட்டர் ரெக்வயர்ஸ் இன் கனெக்ஷன்ஸ் வித் த ஆடிட் ஆஃப் த என்டிட்டிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங்லி, சிமிலர் டு ரெஸ்பான்ஸ் டு இன்கொயரிஸ், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆர் ஆடிட் எவிடன்ஸ். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் நெசசரி இன்ஃபர்மேஷன் தட் ஆடிட்டர் ரெக்வயர்ஸ் இன் கனெக்ஷன். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது என்னன்னா, நெசசரி இன்ஃபர்மேஷன் தட் ஆடிட்டர் ரெக்வயர்ஸ் இன் கனெக்ஷன்ஸ் வித் ஆடிட் ஆஃப் என்டிட்டிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங்லி, சிமிலர் டு ரெஸ்பான்ஸ் டு இன்கொயரி, ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் ஆடிட் எவிடன்ஸ். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எப்படி ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆடிட் எவிடன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆடிட்டர் கன்க்ளூஷனை அரைவ் பண்ணுறதுக்காக ஒரு சப்போர்ட்டு, ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறதுக்கு ஒரு பேஸு தான் அந்த ஆடிட் எவிடன்ஸ். அது ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எப்போ ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் ஆகும் அப்படின்னா, இது நெசசரி இன்ஃபர்மேஷன் ஆடிட்டர் ரெக்வயர்ஸ் இன் கனெக்ஷன்ஸ் வித் ஆடிட் ஆஃப் என்டிட்டிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங்லி, சிமிலர் ரெஸ்பான்ஸ் டு இன்கொயரிஸ், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆடிட் எவிடன்ஸ். Written representations are an important source of audit evidence. Written representations are an important source of audit evidence. Written representation என்னன்னா important source of audit evidence. Written representation என்ன important source of audit evidence. ஒரு important ராது, if management modifies or does not provide the requested written representation, it may alert the auditor possibility one or more significant issues may exist. ரைட். ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆடிட் எவிடன்ஸ் எப்போ யூஸ்? செம ஈஸி இது. ஃபஸ்ட்டு ஆடிட் எவிடன்ஸ்னால் நம்ம கன்க்ளூட் பண்ணுறது கொடுக்குறோம். அடுத்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் நெசசரி ஆடிட்டருக்கு தேவைப்பட்டால் அதை நம்ம ஆடிட் எவிடன்ஸாக கண்டக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீ ஆடிட் எவிடன்ஸ் வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் மேனேஜ்மெண்ட் கேட்குற, மேனேஜ்மெண்ட்டு கொடுக்கல, இல்லை கொடுக்காமல் ஏதாவது மலுப்புறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்தர், எ ரெக்வஸ்ட் ஃபார் ரிட்டன் ரேதர் தென் ஓரல் representation in many cases may prompt management to consider such matters more rigorously, thereby enhancing the quality of representation. மேனேஜ்மெண்ட்டு உனக்கு சப்போர்ட்டடாக ஏதாவது சொல்கிறேன், ஓரல்
அது வந்து வேலிடு கிடையாது, அந்தளவுக்கு ஒரு வெயிட்டு கிடையாது. யார் வெயிட்டு? ரிட்டன் தான் வெயிட்டு. அதனால அதுதான் குவாலிட்டி ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அதனால குவாலிட்டி ரிட்டனில் தான் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் டு ரிட்டன் ரதர் தென் ஓரல், அதனால கொடுத்துரு அப்படின்றோம். ஆல்தோ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ப்ரொவைட் நெசசரி ஆடிட் எவிடன்ஸ், தி டு நாட் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் ப்ரொவைட் ஆடிட் எவிடன்ஸ் on their own about the any matters with the deal. Furthermore, the fact management has provided reliable written representation does not affect the nature or extent of other evidence that the auditors obtain about the fulfillment of the management responsibilities or about specific assessment. அவ்வளோதான். அல்தோ மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் அது ஒரு சஃபிஷியன்ட் பர்பஸ் ஆடிட் எவிடன்ஸாக அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டு தான், மெயின் கிடையாதவன். சப்போர்ட்டு காமெடியன் ரோல். யார்? ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் காமெடின்னு சொல்ல முடியாது, ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், சமுத்திரக்கனி மாதிரி. ரைட், அவ்வளோதான். இப்போ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சா? ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சு. இதுதான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். என்ன, எங்கேருந்து வாங்குவேன், யாருக்கு கொடுப்பேன், இதுக்கு இது ஃபினான்ஷியல் அடுத்த ரிட்டன் ஆடிட் எவிடன்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது, எப்போ அப்படி இது என்னென்னா எப்போ ஆடிட் எவிடன்ஸ் நான் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஆடிட் எவிடன்ஸ் கொடுப்போம். அடுத்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் நெசசரி இன்ஃபர்மேஷன், அது ஆடிட்டர் ரெக்வயர்ஸ் தேவைப்பட்டால் அது ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆடிட் எவிடன்ஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸுக்கு ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் மேனேஜ்மெண்ட்டை கேட்குறேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதாவது மேனேஜ்மெண்ட் எனக்கு வேறு எதுன்னு ஓரலோட நீ ரிட்டனில் கொடுத்துரு. சஃபிஷியன்ட் பரவடி ஆடிட் இருந்து இவ்வளோ தான் நீ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஒரு ஆடிட் எவிடன்ஸ் சொன்னாலும் அது சஃபிஷியன்ட் பரவடி ஆடிட் எவிடன்ஸ் கிடையாது, அதை எடுக்கக்கூடாது. ரைட் அபவுட் ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஐடி. ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். இந்த ஸ்டாண்டர்டில் என்னென்னா ரிட்டன் ரெப்ரசன்ட் டீல்ஸ் வித் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அப்டேன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட். அவ்வளோதான். இதோட ஸ்கோப் என்ன? ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை நீ மேனேஜ்மெண்ட்டிருந்து வாங்கணும், அவ்வளோதான் இதோட ஸ்கோப். எதுக்கு? உனக்கு ஒரு பூஸ்ட்டுக்கு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டர் என்ன? obtain written representation and management and where appropriate do charges with the governance they believe that they have fulfilled their responsibility for the preparation of financial statement and for the completeness of the information provided to the auditor to support the other evidence relevant to the financial statement or specific assessment in the financial statement by means of written representation if determined necessary by the auditor or required by other standards auditing. Obtain written representation from management and where the appropriate to charges with governance that they believe that they have fulfilled the responsibility for the preparation of the financial statement and for the completeness of the information provided to support other audit evidence relevant to the financial statement or specific assessments in the financial statement by means of written representation. படி கான்சன்ட்ரேஷன் இல்லை. இப்போ பார், ஸ்கோப் அப்படின்னா நீ மேனேஜ்மெண்ட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்குற, அதே அவனோட ஸ்கோப். இப்போ அப்ஜெக்டிவ் என்னன்னா obtain written representation management appropriate to the governance they believe that they fulfill the responsibility completeness information provided to auditor complete information கொடுத்துட்டாங்க management to support other audit evidence. அதுதான் the financial statement specific assessment financial statement by means of written representation if determined necessary by the auditor record standards other standards to respond appropriately to written representation to respond appropriately to respond appropriately to representation provided by management and where appropriate to charges with governance or if management or where appropriate to charges with governance do not provide the written representation requested by the auditor. Do not provide the written representation requested by the auditor. From whom? Auditor shall request written representation from management with appropriate responsibility for the financial statement and knowledge of the matters concerned. Written representation relates to fulfillment of the management responsibility or support other audit evidence relevant to the financial statement or one or more specific assessments in the financial statement or one or more specific assessments in the financial statement. Okay, right about அவ்வளோதான். ஏய் இங்கே என்ன அவ்வளோதானே, அவ்வளோதான். ஸ்கோப்பு அப்ஜெக்டிவ் ஸ்கோப்பு வாங்குற, இது எப்படி வாங்குற, ஏன் வாங்குற, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சப்போர்ட் ஆடிட் எவிடன்ஸ்க்காக வாங்குற. ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ப்ரொவைட் பை மேனேஜ்மெண்ட், அதுக்கு ரெஸ்பாண்ட் கரெக்டாக பண்ணணும். டு நாட் ப்ரொவைட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரெக்வெஸ்டட் பை ஆடிட்டர்ஸ். அவ்வளோதான். ஃப்ரம் ஹூம்? ஆடிட் மேனேஜ்மெண்ட் இருந்து வாங்கணும். நாலேஜ் மேட்டர் கன்சர்ன் வித் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரிலேட்டட் டு த ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் சப்போர்ட் அதர் ஆடிட்டர். போதும்டா, அதே தான்டா சொல்லியிருக்காங்க. என்னடா அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா சஃபிஷியன்ட் ரெப்ரசன்டேஷன் வாங்குறடா, அந்த பிலீவ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பிலீவ் பண்ணுற. அடுத்து ரெண்டாவதுனா சப்போர்ட் அதர் ஆடிட் எவிடன்ஸ் ஸ்பெசிஃபிக் அசஸ்மெண்ட். இது சொன்னோம்னா மொட்டை ஒன்றுமே இருக்காது. நம்ம இப்போ இங்கே ரிட்டன் மேனேஜ்மெண்ட் இருந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்குற, அது வந்து கரெக்டாக உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுது.
அப்படின்னா என்னென்னா அவன் கரெக்டான ஆதாரத்தை தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குற அந்த அது வந்து நமக்கு வந்து ஆடிட் எவிடன்ஸு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குற அந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை கரெக்டாக கொடுத்துருக்கானா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் அதை கரெக்டாக கொடுக்குறானா கொடுக்க மழை போகிறானா அப்படின்றது இதுதான் அப்ஜெக்டிவ் ஃப்ரம் ஹோம் அது தான் இப்போ 3வது கேள்வி ரைட் அபவுட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அபவுட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் about management responsibility written representation about management responsibility written representation about the management responsibility இப்போ ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை மேனேஜ்மெண்ட் தான் ஆடிட்டரை கொடுப்பாங்க அந்த கொடுக்குறதுலையும் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அது என்னென்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி in the following areas confirmation of fulfillment of management responsibility in the following areas preparation of financial statement ஃபஸ்ட்டு வேறு என்ன இதை ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை பற்றி என்ன வருதுன்னு தெரியல ஆனால் பாரு மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்வால்வ் த கன்ஃபர்மேஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபாலோயிங் ஏரியா எந்தெந்த ஃபாலோயிங் ஏரியாவில் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் preparation of financial statement the auditor shall request the management to provide a written representation that it has fulfilled the responsibility of preparation of financial statement according to applicable financial reporting including relevant ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடு அப்படின்னு கேட்குறேன் நான் தான் ஆடிட்டர் சார் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் டு ப்ரொவைட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தட் இஸ் has fulfilled its responsibility for the preparation of financial statement in accordance with the applicable financial reporting framework including the relevant fair presentation set out this said right first point ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு அதில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு நீ ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எனக்கு கொடுடா அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கேட்குறது டியூ டு இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் presentation of financial statement and its responsibility for conduct an entity's business management would be expected to have sufficient knowledge and the process followed by the entity in preparing presentation of financial statement based on the written representation இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான்டா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாம் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கான போதிய நாலேஜ் உனக்கு இருக்கா அப்படின்றது உனக்கு தெரியுமா உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு எனக்கு ஒரு எழுதி கொடு ஃபஸ்ட்டு நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆமாம் நான் தான் கரெக்டாக பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீ வந்து எனக்கு எழுதி கொடு நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் நான் தான் ப்ரெசென்ட் பண்ணேன் அதுக்கு எனக்கான நாலேஜ் இருக்குது அப்படின்றத அதுக்கு எழுதி கொடு இன் சம் கேஸ் ஹவவர் மேனேஜ்மெண்ட் மே டிசைடு to make an inquiry of others to participate in the preparing presentation financial statement and assessment therein including the individual who have specialized knowledge relating to the matters about representation are requested such individual may include some case என்னாகும் அப்படின்னா management may decides to make inquiry of others some cases management may decides to make inquiry of others who participate in preparing and presenting the financial statement as assessment therein including the individual who have specialized knowledge relating to the matters about which written representation requested such individual may include an actuary responsible for actuarial determined accounting measurement staff engineer who may have responsibility for and specialized knowledge about environmental liability measurement an actuary responsibility for actuarially determined accounting measurement staff engineer who may have responsibility for the specialized knowledge about the environmental liability measurement internal counsel who pay உங்கள் சிந்தனை எங்கே உள்ளது இங்கே படிங்கள் an actuary responsibility இங்கே அந்த இண்டிவிஜுவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா responsible for actually determined accounting measurement staff engineer who may have responsibility for the specialized knowledge about the environmental liability measurement internal counsel who may provide information essential to provision for legal claims relating to matters about which written representation are requested such individual may include an actuarial responsibility இங்கே நிற்கிற இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும்னா actuarial responsibility for actuarial determined accounting measurement staff engineer who may have responsibility for a specialized knowledge about environmental liability measurement internal course counsel who may provide actually determined accounting measurement staff engineer may
knowledge about the in some cases management may include in the written representation qualified language. In some cases management may include some cases management include பண்ணினா written representation qualified language to the effect of representation made to the best knowledge and belief the reasonable for the auditors to accept such wordings if the auditor is satisfied that the representation are being made by those with appropriate responsibility and knowledge of the matters included in the representation. In some cases management may include in the written representations qualifying language. In some cases management may include in the written representation qualifying language to the effect that the representations are made to the best of its knowledge and belief. It is reasonable to the auditors to accept such wordings if the auditor is satisfied that the representations are being made by those with appropriate responsibility and knowledge matters included. நல்லா படிச்சுட்டு இருந்தேன் படி individual in the actual responsibility actuarial determined accounting measurement, staff engineer who may have responsibility for the specialized knowledge about the environmental liability measurement, internal counsel who may provide information essential to provisions for legal claims. In some cases management may include in the written representation qualified languages. In some cases management may include in the written representation qualifying language to the effect that the representations are made to the best of its knowledge and belief. If it is reasonable for the auditors to accept such wordings if the auditor is satisfied that the representations are being made those with appropriate responsibility knowledge of the matters included in the representation to reinforce and need for management to make informed representation. The auditors may request that management includes in written representation confirmation that it has had made such inquiries as it's considered appropriate place the positions to be able to make requested written representation. சரி அவ்வளோதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன மேனேஜ்மெண்ட் நீ தான் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னு எழுதி கொடு நீ தான் ப்ரிப்பேர் பண்ண ப்ரெசென்ட் பண்ண அதுக்கான தகுதி உனக்கு இருக்குது அப்படின்றத எழுதி கொடு இது சில கேஸில் நான் கிரியேட் பண்ணிக்க மாட்டேன் இண்டிவிஜுவல் வேணாவது கிரியேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அவனோட ரெஸ்பான்சிபிள் ஆக்சுவல் டிட்டர்மைன் மேனேஜ்மெண்ட் அதை எழுதி கொடு ஸ்டாஃப் இன்ஜினியர் இருந்தால் அவனை எழுதி கொடு இன்டர்னல் கவுன்சில் மே ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அது மாதிரி எவன் பண்ணாலும் சொல்லு சம் கேஸ் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் குவாலிஃபை லாங்குவேஜ் டு த எஃபெக்ட் ஆஃப் த பிரசன்டேஷன்ஸ் ஆர் மேட் டு த பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் நாலேஜ் அண்ட் பிலீஃப் த ஆடிட்டர்ஸ் அக்செப்ட் சச் வேர்டிங்ஸ் ஆடிட்டர்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ரெப்ரசன்டேஷன் பீங் மேட் வித் அப்ராப்ரியேட் ரெஸ்பான்சிபிலிட்டி சில லாங்குவேஜில் நீ உனக்கு மேட் பண்ணியிருப்பேன் அதுக்கு வந்து கரெக்டாக ப்ரொவைட் கரெக்டாக எனக்கு புரியாத லாங்குவேஜ் எழுதினா கரெக்டாக படிங்க அப்படின்றது பண்ணிடுவேன் டு ரீஇம்போஸ் the need for the management to make the informed representation. The auditors may request management include the written representation confirmation that it is made inquiries in the additional appropriate place in the positions to be able to make a requested written representation. அடுத்து information provided and completeness of transaction. Information provided and completeness of transaction. Information provided and completeness of transaction. The auditor shall request management டு ப்ரொவைட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே கெஞ்சிக்கிட்டே இருக்கான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் எழுதி கொடுன்னு ப்ரொவைடட் ஆடிட்டர்ஸ் வித் ஆல் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ் அக்ரீட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஆல் டிரான்சாக்ஷன் ஹவ் பீன் ரெக்கார்டட் அண்ட் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆல் டிரான்சாக்ஷன் ஹவ் பீன் ரெக்கார்டட் அண்ட் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ரைட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் கம்ப்ளீட்டாக கொடு the relevant information access agreed terms of agreement transaction recorded are reflected அவ்வளோதான் முடிஞ்சு போதும் அடுத்து ஒய் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அபவுட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நெசசரி மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எதுக்காக நெசசரி ஏன் ஆடிட் எவிடன்ஸ் obtained during the audit that management has fulfilled its responsibility regarding the preparation of financial statement about information provided and the completeness of transaction is not sufficient without obtaining confirmation from management that it believes that it fulfilled those responsibility. என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றுமே புரியல ஆடிட் எவிடன்ஸுன்றதை அப்டேன் பண்ணியிருப்ப ஆடிட் பண்ணுறப்ப அதில் தட் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் ஃபுல்ஃபில்டு இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடிட் எவிடன்ஸ் நீ அப்டேன் பண்ணுறப்பயே அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கானான் ரெகார்டிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அபவுட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நாட் சஃபிஷியன்ட் வித்தவுட் அப்டேனிங் கன்ஃபர்மேஷன் ஃபார் த மேனேஜ்மெண்ட்
and that believes it fulfilled their responsibility. அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நம்ம ஆடிட் எவிடன்ஸ் 100% சஃபிஷியன்ட் அப்புறம் ஆடிட் எவிடன்ஸ் ஆகும் போல். அடுத்து ரெண்டாவது என்ன, இது என்ன, ஏன் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவை, ஏனால் ஃபஸ்ட்டு ஏன் அவன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கானா மேனேஜ்மெண்ட் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை, அப்போ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கு. அப்போ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவை, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கானா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கிறதுக்கு. This is because the auditor is not able to judge solely other evidence where management prepared and presented financial statement provided information auditor and the basis are agreed acknowledged responsibility. எல்லாத்தையும் நம்மளே ஜட்ஜ் பண்ண முடியாது ஆடிட் எவிடன்ஸை, அதுக்காக ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்க. அதனால ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், the auditor could not conclude the management has provided the auditors with all relevant information. For example, the auditor could not conclude that the management has provided the auditors with all relevant information agreed in the terms of the audit engagement without asking if whether and receiving confirmation that such information has been provided. என்னமோ சொல்கிறாங்க. The auditor could not conclude the management has provided auditors with all relevant information agreed in the terms of audit engagement without asking whether receiving information from the information has been provided. நீயா ஆடிட்டர் நானா கன்க்ளூட் பண்ண முடியாது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, சஃபிஷியண்டாக இருக்குது. அவன்கிட்ட ஒரு வார்த்தை ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கேளு, அப்போ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவை. ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரெக்வயரிங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மேனேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி in relations to about draw and agreed acknowledgement and understanding management of its responsibility in the terms of audit engagement by requesting information that has fulfilled them. ரைட்டா, ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்தது, ஆடிட்டர்ஸ் மே ஆல்சோ ஆஸ்க் மேனேஜ்மெண்ட் to reconfirm its acknowledgement and understanding those responsibilities or written representation, particularly appropriate when those who signed the terms of auditing on behalf of entities no longer relevant responsibility. யார் சைன் பண்ணா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எழுதி கொடு. Terms of audit engagement prepared on the previous year. Audit engagement prepared on the previous year. They see any indications that management misunderstand those responsibilities. Change in circumstances make it appropriate to do so. Reconfirm பண்ணி இதெல்லாம் யார் சைன் பண்ணுறா, எதில், ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில். போன ஆடிட் என்கேஜ்மெண்ட் வேறு ப்ரிப்பேர்ட் இன் ப்ரீவியஸ் இயர், த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் ப்ரீவியஸ் இயர், த டேர்ம்ஸை கொடு. இண்டிகேஷன் தட் மேனேஜ்மெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுக்கா, எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, அதை கரெக்டாக ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி கொடு. இதெல்லாம் நீ வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடு. அதனால் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவை. டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப், அப்போ எதுனால ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவைன்னு ஒரு தடவை சொல்லிடுறியா. ஃபஸ்ட்டு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அப்போ தான் அது வந்து நான் என்ன தான் எவிடன்ஸ் எடுத்தாலும் அது சஃபிஷியன்ட். நீ ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தால்தான் அது சஃபிஷியன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, படி இருந்தாலும் அப்படியே. அடுத்து என்ன சொல்கிறேன், நானே எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, அதுக்கு உன்னோட நான் எடுத்த ஆடிட் எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு ஓன்ட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவை. நான் வந்து கன்க்ளூட் பண்ணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்க, நீ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்க, எல்லாமே ரிசீவ் கன்ஃபர்மேஷன் எல்லாமே நானே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒன்றிருந்து ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்ரீடு, நீ பண்ண எல்லாமே ஒரு நாலேஜோடு தான் பண்ணியிருக்க அப்படின்றதுக்கு ஒரு, இதெல்லாம் நீ தான் பண்ணுற, நீ பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ்மெண்ட் பண்ணுற, அதுக்கு எல்லாம் ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா அது ஒன்று கரெக்ட். ஆடிட்டர் ஆல்சோ ரீகன்ஃபார்ம் த அக்னாலஜ்மெண்ட், அந்த அக்னாலஜ்மெண்ட் ரீகன்ஃபார்ம் பண்ண என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, யாருப்பா ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் சைன் பண்ணா, ப்ரிப்பேர்டு லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு, ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் சைன் பண்ணது யார், ஆடிட் என்கேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணது யார், எதுவும் இண்டிகேட்டட் மிஸ் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, சேஞ்ச் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்ராப்ரியேட் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நீ ரீகன்ஃபார்ம் பண்ணு, அவ்வளோதான். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். The manager and responsibility written representation requires about management responsibility in the manner which responsibility described in the terms of audit engagement. அந்த ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு போட்டிருக்காங்களா, எது போட்டிருக்காங்கன்னு தெரியல, அப்படி தான் பார்த்துக்குவோம். அடுத்து 5வது கேள்வி என்ன, ரைட் அபவுட் த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரிலேட்டட் டு அதர் தேன் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன ஞாபகம் இருக்கா, மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாலும் நீனும் கொஞ்சம் ஒன்றரை சைட்லேருந்து கொடு, அதுக்காக ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தேவை. ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறதுக்கு நானே எல்லாத்தையும் வந்து ஆடிட் எவிடன்ஸை சொல்லி அந்த நானே ஜட்ஜ் பண்ண முடியாது, அதுக்கு நீ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடு. நான் கன்க்ளூட் பண்ணுறது எல்லாம்
நான் கன்க்ளூட் பண்ணுறேன், அதை நீ ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துரு. நீ கன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குற, அது உனக்கு உன்னோட நாலேஜ் படி தான் கொடுக்குற அப்படின்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. சில நேரத்தில் நிறைய கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த சுச்சுவேஷன்னா, ஆடிட் என்கேஜ்மெண்ட் யார் சைன் போட்டா, ஆடிட் என்கேஜ்மெண்ட் யார் ப்ரிப்பேர் பண்ணா ப்ரீவியஸ் இயர், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இண்டிகேஷன் இருக்கா, சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் எதுவும் இருக்கா பார்த்துக்க. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது இங்கே இருக்கும். 10% ரெக்கார்ட் அபவுட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துக்க. இப்போ அவ்வளோதான், இதுதான் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, ரைட் அபவுட் அதர் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அதர் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரிலேட்டட் டு அதர் தென் மேனேஜ்மெண்ட். அதர் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அதர் தென் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன்னும் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அது மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தவிர உள்ளது. அதர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ரெக்வயர்ஸ் த ஆடிட்டர் ரெக்வஸ்ட் டு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். Other standards on auditing requires auditors request written representation. If the addition to such required representation, auditor determines that it is necessary to obtain one or more written representation to support audit evidence, relevant financial statement, one or more specific assessment in the financial statement, the auditor shall request such other written representation. Write about other written representation related to other than management responsibility. Write about written representation related to other than management responsibility. Other standards on auditing requires the auditors to request written representation. If in addition to such required representation, the auditor determines that it is necessary to obtain one or more written representation to support other audit evidence relevant to the financial. Standards on auditing requires auditor to request written representation. In addition, such required representation, auditor determines that it is necessary to obtain one or more written representation to support other audit evidence, financial statement, one or more specific assessment. The auditor shall request other written representation. அவ்வளோதான். எப்பா ஒன் ஆர் மோர் ரெப்ரசன்டேஷன் எனக்கு தேவைப்பா அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் நீ பண்ணு. இன் அடிஷன் written representation about the management responsibility regarding the preparation of financial statement, auditor may consider it necessary. In addition to the written representation about the management responsibility regarding the preparation of financial statement, the auditor may consider it necessary to request other written representation about the financial statement. Such written representation may supplement but do not form part of written representation relating management responsibility regarding preparation of financial statement. They may include representation about the following. என்னென்ன அப்படின்னா, whether selection application of accounting policies are appropriate, அதுக்கு ஒரு written representation, other written representation வாங்கு. Addition written about the management responsibility regarding the preparation of financial statement. சரியா, அது preparation of financial statement. Auditor may consider necessary to request other written representation about the financial statements. Such written representation may supplement do not form part of written representation relating to management responsibility regarding preparation of financial statement. They may include the representation about the following. என்னென்னு பார்ப்போமா, whether selection and application of accounting policy அப்ராப்ரேட்டாக பண்ணியிருக்கியா, written representation கொடு. அதர் written representation கொடு. Whether matters such as following, whether relevant under applicable financial reporting framework have been recognized, measured, presented, disclosed, that is the framework, plans or intervention that may affect the carrying value or classification of liabilities both actual and contingent, title to or control over assets, the lien of encumbrance on assets and asset pledged as collateral, and aspects of laws, regulation, contractual agreement that may affect the financial statement including the non-compliance. Plans are intention that may affect the carrying value or classification of assets and liabilities. Liabilities are both actual and contingent. Title to or control over assets, the lien of encumbrance and assets pledged as collateral, and aspects of laws, regulation, and contractual agreement that may affect the financial statement including non-compliance. அதர் ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிடா, இதுக்கெல்லாம் முடிஞ்சு அப்படே தேவைப்படும் வாங்கி, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா வாங்கி ஒன்றும் தப்பு இல்லை, அவ்வளோதான். அது எதுக்குன்னு கேட்டாங்கன்னா போச்சே, ரெக்வஸ்ட் பண்ணு, நெசசரியாக தேவைப்பட்டால் ஒன்றரை ஒரு ஆடிட் எவிடன்ஸ் சப்போர்ட் பண்ணி வாங்கிக்க. ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷனில் நீ என்னென்ன அக்கௌண்டிங் பாலிசி கரெக்டாக பண்ணியிருக்கானா, சில மேட்டர்ஸ் ஃபாலோயிங் ஃப்ரேம் ஒர்க்கில் கரெக்டாக பண்ணியிருக்கானா, பிளான், இன்டென்ஷனு, லைபிலிட்டிஸ் போத் ஆக்சுவல் அண்ட் கண்டிஜென்ட்டு, டைட்டில், கண்ட்ரோல் ஓவர் அசட்டு, எஸ்பெக்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. ரைட் அபவுட் அடிஷனல் ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் அபவுட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் டு த ஆடிட்டர்ஸ். Write about additional written representation. Write about additional written representation about information provided to the auditor. Write about
written representation about the information. Write about written representation about the information provided to the auditor. Write about additional written representation about information provided to the auditor. அடிஷ்னல் ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை பற்றி எழுது, அந்த இன்ஃபர்மேஷனை ஆடிட்டர் கொடுத்து அதை பற்றி எழுது. In addition to the written representation recorded by auditor regarding management responsibility about information provided to the auditor, the auditor may consider it necessary to request management to provide a written representation that it has communicated to their auditors all the deficiencies in the internal control of which management is aware. Write about additional written representation about the information provided to the auditor. Write about additional written representation about the information provided to the auditor. Write about additional written representation about the information provided to the auditor. In addition to the written representation provided by the auditor regarding the management responsibility about the information provided to the auditors, the auditor may consider it necessary to request management to provide a written representation that is communicated to the auditor all deficiencies in internal control of which management is aware. In addition to the written representation required by auditor regarding management responsibility about the information provided to the auditors, the auditor may consider it necessary to request management to provide a written additional written representation பற்றி எழுதுப்பா. about information provided by the auditor கொடுக்குற அதை பற்றி எழுது. Addition to written representation recorded by auditor regarding management responsibility about the information provided by the auditor may consider it necessary to request management to provide written representation that is communicated to the auditors all deficiencies in the internal control of which management is aware. ஒன்றுமே இல்லையா, it necessary to request management in addition to the written representation required by auditor. Additional written representation requested by auditor required management responsibility about the information provided to auditor. அதை பற்றி ஒரு ரெக்வஸ்ட், எனக்கு கொடுத்ததை பற்றி ஒரு கொடுத்து ஆடிட்டர் மே கன்சிடர் இட் நெசசரி டு ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் டு ப்ரொவைட் ரெப்ரசன்டேஷன் தட் இஸ் கம்யூனிகேட்டட் டு த ஆடிட்டர்ஸ் ஆல் டிவிஷன்ஸ் இன்டர் கண்ட்ரோல் விச் மே அவேர். அடுத்து ரைட் அபவுட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அபவுட் ஸ்பெசிஃபிக் அசெஷன். ரைட் அபவுட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அபவுட் த ஸ்பெசிஃபிக் அசெஷன். சீக்கிரம் இன்வெஸ்ட் படிங்கிற. ரைட் அபவுட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் அபவுட் த ஸ்பெசிஃபிக் அசெஷன். ஸ்பெசிஃபிக் அசெஷனில் ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை எப்படி யூஸ் பண்ணுவார்? When obtaining evidence about the evaluating judgment or intention, the auditors may consider one or more following: the entity's past history in carrying out its stated intention, the entity's reason for choosing a particular course of action, the entity ability to pursue a specific course of action, the existence or lack of any other information that might have been obtained during the course of audit that may be consistent with the management judgment or intent. When obtaining evidence about the evaluating judgment and intention, the auditors may consider one or more following: when obtaining evidence about evaluating judgment and intention, the auditors may consider one or more following: the entity's past history in carrying out its stated intention, the entity's reason for choosing particular course of action, the entity ability to pursue the specific course of action, the existence or lack of any other information that might have been obtained during the course of audit that may be consistent with the management judgment or intent. When obtaining evidence about evaluating judgment and intention, the auditor may consider one or more following: the obtaining evidence about evaluating judgment and intention, the auditors may consider one or more following: the entity's past history in carrying out its stated intention, the entity's reason for choosing particular course of action, the entity ability to pursue specific course of action, the existence or lack of any other information might have been obtained during the course of audit that may have been inconsistent with the management judgment or intent. When obtaining evidence about the evaluating judgment and intention, the auditors may consider the following one or more following: the entity's past history. Specific assessment, past history படி written representation வாங்கு. Particular course of action, ability to pursue specific course of action, particular course, specific course, past history, lack of any information, இதெல்லாம் வாங்கிக்க. In addition, necessary to request management to provide information about the specific assessment of financial statement, in particular support understanding that the auditors obtain other evidence, management judgment, intended relations
or the completeness of the specific assessment. For example, the intent management of is important to the valuation basis for investment. It may not possible to obtain sufficient appropriate audit evidence without written representation and management about its intention. Although such written representation provide necessary audit evidence, they do not provide a sufficient appropriate audit evidence on their own for that assessment. Write about date of period covered by written representation. Date written representation shall be near practical but not after the date of the auditor's report. ரிட்டன் ரெப்ரசன்டேஷனாக நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறோம். அப்போ அந்த இது வந்து ஒரு எவிடன்ஸ் தான். அது ஆடிட்டர் ஒரு கொஞ்சம் முன்னாடி அந்த மாதிரி இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஷால் பி ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பீரியட்ஸ் ரெஃபர் டு த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் பிகாஸ் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் நெசசரி ஆடிட் எவிடன்ஸ். Written representation is necessary audit evidence. Auditor's opinion cannot be expressed in the auditor report, cannot be dated before the date of the auditor written representation, before the date of the written representation. Furthermore, because the auditor is concerned with event occurring up to the date of the auditor's report that may require adjustment or disclosed in the financial statement, the written representations are dated as near as practicable. அதே தானடா சொல்லியிருக்க. தேவைப்பட்டது ஆடிட்டர் ஒப்பீனியன் cannot be expressed, auditor cannot be dated before the date of the written representation. Furthermore, because auditor is concerned event occurring up to the date of auditor's report. அதுக்கு வாங்கிக்க. The written representation for all period referred to the auditor's report because the management needs to reaffirm that the written representation is previously made with the respect of prior period remains appropriate. A situation may arise where current management were not present during all period. Situation may arise where current management were not present during all period. Refer to the auditor's report. Such a person may assert that they are not in the position to provide some or all the written representation because they were not in the place during the period. This fact, however, does not diminish such person's responsibility for the financial statement as a whole. Accordingly, the requirement of the auditor is to request from the written representation that covers the whole of the relevant period still applies. Situation may arise where current அடி நீ எந்த பீரியடுக்குள்ளனா ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே கொடுக்கணும். அவ்வளோதான். ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் பிகாஸ் மேனேஜ்மெண்ட் ரெஃபர் ரீஎஃப்எம் ப்ரீவியஸ்லி மேடர் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். இது ஏன் வேறு என்ன பாயிண்ட் இருக்குது இதில்? Because auditor is concerned with the event occurring on the date. Current management were not present during all period referring audit report. Such person may assert they are in a position to provide some item because they were not placed during the period. However, does not diminish such a person's responsibility for the financial statement as a whole. According to the requirement of the auditors to request from the written representation to cover the whole relevant period still applies. இதோட முடியல போதும்டா போட. Write about audit procedure. If there exists doubt as the reliability of written representation as requested. அவ்வளோதான். இப்போ என்னன்னா அவன் கொடுத்த இவ்வளோ ரிட்டர்ன் பர்சன்ட் கொடுன்னு கேட்குறான். அவனும் கொடுத்துட்டேன். அதில் உனக்கு சந்தேகம் இருக்கும். நாட் ரிலையபிள், கரெக்டாக இல்லை, நம்புகிற மாதிரி இல்லை. Auditor is concerned about the competence, integrity, ethical value of diligent management about its commitment or enforcement of this auditor shall determine the effect that such concerns may have on the reliability of representation. The audit evidence is general. If the auditor is concerned about competence, integrity, ethical value or diligent management or about its commitment or enforcement of this auditor shall determine the effect of such concerns may have on the reliability of the representation on the audit evidence in general. In particular, written representations are inconsistent with other audit evidence. In particular, written representations are inconsistent with other audit evidence. The auditor shall perform audit procedure. Auditor shall perform audit procedure to attempt to resolve the matter. If the matter remains unresolved, the auditor shall reconsider the assessment of the competence, integrity. Auditor is concerned about the competence, integrity, ethical value, diligent management about the commitment and enforcement of this. Auditor shall determine the effect of this concern. Reliability representation audit evidence in general. ஜென்ரலாகவே இதெல்லாம் பார்ப்பேன். இன் பர்டிகுலர் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் வித் அதர் ஆடிட் எவிடன்ஸ். ஆடிட்டர் பெர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர் டு அட்டெம்ப்ட் ரிசால்வ் த மேட்டர். த மேட்டர் ரிமைன்ஸ் அன்ரிசால்வ்டு. ஆடிட்டர் ஷால் ரீகன்சிடர் த அசஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கம்பெட்டன்ஸ், இன்டெகிரிட்டி எல்லாத்தையும் திருப்பி பார்க்கணும். நார்மலாக கம்பெட்டன்ஸ், இன்டெகிரிட்டி, எத்திக்கல் வேல்யூ, ரிலிஜன்ஸ், மேனேஜ்மெண்ட் அபவுட் த கமிட்மெண்ட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஆடிட்டர் ஷால் டிட்டர்மைன் த எஃபெக்ட் ஆஃப் த கன்சர்ன். அது கண்டிப்பாக நீ செக் பண்ணணும் பேசிக்காக. அதே உன்னோட ஜென்ரல். ஆனால் பர்டிகுலராக நீ வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷனுக்காகவும் இதையும் செக் பண்ணணும். அதில் உனக்கு அது பிரச்சனை. procedure attempt to resolve the matter remains unresolved. திருப்பி இதெல்லாம் பண்ணணும். This may have reliability representation of audit evidence. If the auditor concludes the written representation not reliable,
த ஆடிட்டர் ஷால் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் 705 கொடுக்க போகிறடா அவ்வளோதான்டா. இப்போ கொடுக்கவே இல்லை, அவன் கொடுத்து தப்போ கொடுக்கவே இல்லை. போ மேனேஜ்மெண்ட் டஸ் நாட் ப்ரொவைட் ஒன் ஆர் மோர் ரெக்வஸ்டட் ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் த ஆடிட்டர் ஷால் டிஸ்கஸ் மேனேஜ்மெண்ட் ஏன் கொடுக்கலன்னு கேளு. Re-evaluate the integrity of management, evaluate the effect that have been reliably representation on audit evidence in general. Take appropriate action 705 இப்போ கொடுக்கல உனக்கு முடிஞ்சு வச்சுக்கோத. Disclaimer opinion அதே தான். Auditor shall disclaim the opinion financial statement according to 705 not reliable, not provided. Auditor concludes the sufficient doubt about the integrity, the represent about the fulfilling responsibility regarding the preparation of financial statement, about the financial statement, completeness transaction not reliable, not provided. கொடுத்துட்டு போயிட்டே இருப்போ. Write about the written representation, form of written representation எப்படி இருக்கும். Written representation shall be in the form of representation letter. Representation letter மாதிரி இருக்கும். Address to the auditor, auditor address பண்ணி. This law and regulation requires management to make written public statement about his responsibility, and the auditor determines that such statements provided some or all of the representation required regarding management responsibility. The relevant matters covered by such statements need not be included in the representation letter. The relevant matter covered by such statements நீ அங்கேயே கவர் பண்ணிட்டா இங்கே தேவையில்லை. அப்போ அதுதான் கேளு ஆனால் கேட்குறியா அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுன்னு. Written representation shall be in the form of written representation letter addressed to the auditors if the law or regulation requires management to make written representation about the responsibility. Auditor determines such எப்படி இருக்குன்னு பார்த்துக்கப்பா. இதான்ப்பா இல்லுஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு 2 ஆடிட்டருக்கு அனுப்பிச்சி விட்ரு டேட்டா போட்டு. டியர் ஆடிட்டர் சார், the representation provided connection with the audit of financial போட்ரு. வி கன்ஃபார்ம் த பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது அசம்ஷன் இது ஆல் ஈவன் சப்சிக்வெண்ட் ஈவன் எல்லாம் கரெக்டாக மிஸ்டேக் பண்ணால் இனிமேல் இல்லை சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் வே ஹவ் ப்ரொவைடட் யூ அக்சஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் விச் யூ அவேர் ரெலவெண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் ரெக்கார்ட் டாக்குமெண்டேஷன் அதர் மேட்டர்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ரெக்வஸ்டட் பர்பஸ் ஆஃப் ஆடிட் அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ரெக்கார்ட் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்டட் ரிசல்ட் ஆஃப் அன்னெசரி டிஸ்க்ளோஸ்டு இன்ஃபர்மேஷன். ஓகே முடிஞ்சு. அடுத்து டிஸ்க்ளோஸ் த ஐடென்டிட்டி 550 related party disclose all known Gurumurthy about complete audit of company before completion. Before completion he asked management to provide written presentation confirming management has fulfilled the responsibility regarding preparation of financial. He also wants to management confirming written about the providing all necessary information relevant to completion. Why view management not proper? What is possible implication? Management is not proper. Audit evidence obtained during the audit that management fulfilled the responsibility regarding preparation of financial statement and about the information provided and completeness transaction is not sufficient without obtaining their belief fulfillment those responsibilities. This because auditor is not able to judge solely audit evidence. Management provided base agree acknowledgement understanding in case revisal of management provides may to disclaimer opinion. முடிஞ்சிரா அதாண்டா 580 எழுதி வாங்குற மேனேஜ்மெண்ட்டை வந்து எல்லாத்தையும் எழுதி வாங்குற அவ்வளோதான். இதுதான் 580.